ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமானுஜ வித்யா என்ற பெயரிலே ஸ்ரீபாஷ்யம், தத்துவமுக்தா கலாபம், திருவாய்மொழி, முமுக்ஷுப்படி போன்ற கிரந்தங்களில் வகுப்புகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதில் ஸ்ரீபாஷ்யம் பொறுத்தவரையிலும் இந்த யூடியூப் சேனலில் அடியனுடைய ஷார்ட் வீடியோஸ் 1/4 மணி நேரத்திலிருந்து அரை மணி நேரம் முதல் இருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வீடியோஸில் சொல்லப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அம்சங்களை பற்றி பல கேள்விகள் எழும். அந்த விஷயங்களை மேலும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கேள்விகள், அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும், மேலும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரத்தை ஆழமாக அறிய வேண்டும் என்பதற்காக வாரந்தோறும் வகுப்புகள் ஜிமீட் மூலமாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த வகுப்புகளில் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தை நன்றாக ஆழமாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். கூடவே சேர்த்து வேதாந்தாச்சாரியர் சாதித்த தத்துவமுக்தா கலாபம் என்ற கிரந்தத்தை பற்றியும் வாரந்தோறும் வகுப்புகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. தத்துவமுக்தா கலாபம் என்றதில் 5 சரங்கள் உள்ளன, 5 பாகங்கள் உள்ளன. அதில் முதல் பாகமானது இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த கிரந்தம் தத்துவமுக்தா கலாபம் என்ற கிரந்தம் இதை அறிந்து கொண்டோமே என்றால் ராமானுஜ சித்தாந்தம் என்ன என்று சரிவாராக நன்றாக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஜடத்ரவிய சரம் என்றது முதல் பாகம். அது இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்னும் சற்று வாரங்களில் அந்த கிரந்தமானது அந்த பாகமானது நிறைவு பெறும். அதற்கு பிறகு ஜீவசரம் என்று தொடங்கும். ஜீவாத்மாவை பற்றின மிக ஆழமான விஷயங்கள் எல்லாம் அந்த பாகத்திலே ஆச்சாரியர் சாதித்துள்ளார். அதை வாசிக்க உள்ளோம். ஆக ஸ்ரீபாஷ்யம், தத்துவமுக்தா கலாபம் இது ரெண்டுமே ராமானுஜ சித்தாந்தத்தை பற்றின கிரந்தங்கள், வேதாந்தத்தை பற்றின கிரந்தங்கள். வாரந்தோறும் ஜிமீட் மூலமாக கிளாஸஸ், வகுப்புகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதற்கு மேல் பகவத் விஷயம், திருவாய்மொழி, திருவாய்மொழி சாரம் என்ற தலைப்பில் இந்த சேனல், அதிலே திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரமான அம்சங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டுள்ளன. முதல் 10 வரைக்கும் ஆயிருக்கு. அதை பற்றின விசாரங்களும் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் முமுக்ஷுப்படி, பிள்ளைலோகாச்சாரியர் சாதித்த முமுக்ஷுப்படி, அதற்கு மாம்னிகள் சாதித்த வியாக்கியானம், அதை பற்றின காலக்ஷேபம், பங்கி காலக்ஷேபம், வரியடைவே காலக்ஷேபம், அது வாரந்தோறும் வாரத்துக்கு 2-3 நாள்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த காலக்ஷேபமானது. இந்த காலக்ஷேபம் வெறும் மாம்னிகள் சாதித்த அந்த ஸ்ரீசூக்திகள், அதனுடைய ஆழமான அர்த்தங்கள், அவற்றையெல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் இந்த காலக்ஷேபத்திலே. கூடவே சேர்த்து அரும்பத உரைக்காரர்கள், சம்ஸ்கிருத உரையாகட்டும், தமிழ் அரும்பத உரையாகட்டும், இவற்றையெல்லாம் கொண்டு மாமுனிகள் அருளி செய்த அந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்றதை ஆழமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் இந்த ராமானுஜ வித்யா என்ற வகுப்புகளிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஆக ஸ்ரீபாஷ்யம், தத்துவமுக்தா கலாபம் என்ன, இது சம்ஸ்கிருத வேதாந்தத்தை பற்றி. திருவாய்மொழி சாரம் என்ன, அது ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை பற்றி. அதே போல் ரகசிய கிரந்தங்கள் என்ன, மாம்னிகள் அருளி செய்த வியாக்கியானங்கள், இவற்றையெல்லாம் பற்றி வாரந்தோறும் வகுப்புகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதில் பலர் ரொம்ப ஆழமாக, இந்த விஷயங்கள் எல்லாமே மேலட இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது, நல்ல ஆழமான விஷயங்களாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆச்சாரியர்கள் சாதித்த விஷயங்கள், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் புரியுமோ அவசியம் எல்லாருமே இதை பங்கு கொண்டு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும். அதுதான் வாஸ்தவமான ஒரு சம்பிரதாய நிலை, அதுதான் ஒரு கைங்கரியமாக இருக்கும். ஏனென்றால் எப்படி பொதுவாக பிராமணாளுக்கு 3 விதமான கடன் அப்படின்னு சொல்லுவாள். தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன் அப்படின்னு சொல்லுவாள். ஒவ்வொரு செயல்னால அந்த ஒவ்வொரு கடனை போக்குறது அப்படின்னு பிராமணர்களுடைய கிருத்தியம், நித்திய கர்மம், அத்தியனமாகட்டும், அதே போல் பிரஜா உற்பத்தி ஆகட்டும், அதே போல் யாக யஜ்ஞங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நித்தியமான கர்மங்கள், செய்ய வேண்டியவை. அது செய்வதனால்
இந்தந்த கடன்கள் எல்லாம் தீரும் என்று பொதுவான பிராமணர்களுக்கு சொல்லப்பட்ட விதி. அதே போல பிரபன்னர்களுக்கு ஒரு 3 விதமான கடன் என்றே கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் கடன் என்றே கொள்ளலாம். அடியேன் தென்கல பட்சத்தில் இருக்கிறதுனால ஜீயர் கடன் என்று சொன்னேன். வடகல பட்சத்தை சார்ந்தவர்கள் ஆழ்வார் கடன், எம்பெருமானார் கடன், தேசிக கடன் என்றே தாராளமாக கொள்ளலாம். இப்படி சரணாகதர்களுக்கு 3 விதமான கடன். ஆழ்வார் கடனை தீர்க்க வேண்டுமே என்றால் திருவாய்மொழியை நன்றாக கற்க வேண்டும். எம்பெருமானார் கடனை தீர்க்க வேண்டுமே என்றால் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை நன்றாக கற்க வேண்டும். அது நேர எம்பெருமானார் சாதித்த ஸ்ரீபாஷ்யம் என்ன, அதற்கு பிறகு வேதாந்தாச்சாரியர் அதாவது வேதாந்த தேசிகன் அவர் சாதித்த கிரந்தங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அறிந்தோமே என்றால் எம்பெருமானார் கடன் ஸ்ரீபாஷ்யத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு தெங்கல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களே என்றால் அவர்கள் முமுட்சுப்படி, ஸ்ரீவசன பூஷணம் போன்ற கிரந்தங்களை நன்றாக வாசித்து மாமுனிகளுடைய சம்பிரதாயம் என்ன என்று சரிவாராக தெரிந்து கொண்டார்களே என்றால் அப்பொழுதுதான் மாமுனிகளுடைய சிஷ்யர்கள் என்று சொல்லப்பட முடியும். அதேபோல் வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேசிகன் சாதித்த ரகசிய திரைசாரமோ இல்லாட்டி சாரசாரம் மற்ற சில்லற ரகசியமோ இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார்கள் என்றால் அப்போ தேசிக சம்பிரதாயத்தை நன்றாக அறிந்தவர்கள் என்று கொண்டு தேசிக கடனை தீர்த்தார்கள் என்று சொல்ல முடியும். ஆக எப்படி இருந்தாலும் சம்பிரதாயத்திலே கைங்கரியம் அப்படின்றது முக்கியமாக இந்த ஆச்சாரியர்கள் சாதித்த விஷயங்கள் அதையெல்லாம் நன்றாக மனதிலே தேக்கி அதற்கு பிறகு அதில் அன்பு கூட்டினோமே என்றால் பக்தியாக விளையும். அந்த பக்திக்கு போக்கு வீடாக கடைசியாக கைங்கரியம் என்று பண்ண வேண்டுமே ஒழிய எது இந்த ஞானம் இல்லாமல் கைங்கரியம் என்றது ஒவ்வாது சம்பிரதாயத்திலே. ஆக இந்த கைங்கரியத்தினுடைய முதல் படியாக ஆச்சாரியர்கள் என்ன சாதித்துள்ளார்கள் என்பதை பற்றி அவசியம் எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ராமானுஜ வித்யா குரூப்லேயே எல்லாருமே இருக்கா. தெங்கலையார், வடகலையார், உபயகலையார் இந்த ராமானுஜ வித்யா குரூப்பில் இருக்கா. அதே போல் ஸ்திரீகள் இருக்கா, புருஷால் இருக்கா, 2 பேருமே இருக்கா. அதே போல் சாத்தின ஸ்ரீவைஷ்ணவாள், சாத்தாதி ஸ்ரீவைஷ்ணவாள், பிராமண அபிராமண ஸ்ரீவைஷ்ணவாள் எல்லாருமே இருக்கா. அனைத்து ராமானுஜதாசர்களும் இந்த ராமானுஜ வித்யாலயை கலந்து கொண்டு நன்றாக படித்து கொண்டு வருகிறார்கள். இந்த வித்யானது இந்த வகுப்புகளானவை சற்றே கடினமாக இருக்கும். ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் காட்டினியம் இருக்கும். ஆனாலும் கூட நம்ம ஆச்சாரியர்களுடைய கருத்து தானே, ஆச்சாரியர்கள் சாதித்த அர்த்தங்கள் தானே, அதை கற்க வேண்டும் அப்படின்ற அவாவோட வந்தோமே என்றால் எந்த காட்டினியமும் பெரும்பாலும் தெரியாது. இந்த சேனல்லையே உரையாடல்கள் பல வெளிவந்துள்ளன, அதெல்லாம் பாருங்கோ. அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் என்றால் அப்பொழுது என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ எம்பெருமான் நமக்கு அந்த சிந்தனை திறமையை கொடுத்துருக்கான், அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியுமே என்றால் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண வேண்டும் என்றால் எம்பெருமான் கொடுத்த அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை கொண்டு எம்பெருமானார் கிரந்தங்கள் என்ன மற்றும் உண்டான ஆச்சாரியர்கள் கிரந்தங்கள் என்ன இவற்றையெல்லாம் நன்றாக கற்க வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியாக இருக்கும். ஆக அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அனைத்து ராமானுஜதாசர்களும் இந்த ராமானுஜ வித்யா என்ற வகுப்புகளிலே சேர்ந்து கொண்டு எம்பெருமானாருக்கு மற்றும் உண்டான ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன். இந்த கிளாஸில் எப்படி சேர வருது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும். அவசியம் யார் யாருக்கெல்லாம் அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தெரிய வருதோ நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இந்த உரையாடல்கள்லாம் பார்த்தீர்களே என்றால் உங்களுக்கே தெரிய வரும், சரி என்னாலேயும் இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும் விஷயங்களை அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கோ தயவு செய்து எம்பெருமான் கொடுத்த அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை பயன்படுத்திக்க வேண்டும், இந்த வகுப்புகளிலே சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.